அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி தகுதி தேர்வு டிஎன்பிஎஸ்சியில் நடத்தப்பட்ட ஒரு தேர்வு. வினாத்தாள் நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழிலே மொத்தம் 100 வினாக்கள் இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க. முதல் வினா, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பொக்கிஷம், சாஸ்திரி, சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம். இதுக்கு சரியான விடை எதுனா ஏதா ஆன்சர் 2341. 2341. பாருங்க. பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. அடுத்து விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை? மறைவிடை. விடை வகையை தேர்ந்தெழுது. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடையாக கூறுதல் இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடையாக கூறல் இனமொழி விடை. பொருத்தமானதை தேர்ந்தெடு. ஜர்னலிசம் அப்படின்னு இதழியல். பொருத்தமானதை தேர்ந்தெடு. மீடியா ஊடகம். உவமை தொடர்கள் உணர்த்தும் பொருளை பொருத்துக. குண்டிலிட்ட விளக்கு போல, வேலியே பயிரை மேய்ந்தது போல, உடலும் உயிரும் போல, கிணற்று தவளை போல. விடை பி 3142. பாருங்க. குண்டிலிட்ட விளக்கு போல அப்படின்னா விடை 3 கொடுத்துருக்காங்க. பரவிய புகழ். இரண்டாவது, வெளியே பயிரை மேய்ந்தது போல, கடமை தவறுதல். உடலும் உயிரும் போல, மனமொன்றிய துணை. கிணற்று தவளை போல, அறியாமை. அடுத்த வினா 7வது, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. தன்வினை தொடரை கண்டறிக. விடை ஏ அகமது நேற்று வந்தான். அகமது நேற்று வந்தான். இங்கே பாருங்கள், நான் விடையை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு மற்ற ஆப்ஷன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை நிறுத்தி ஆப்ஷனை பார்த்து கம்பேர் பண்ணி படிங்க. வாங்க 8வது வினாக்கு போகலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. விடை பி குறளின் பத்தின் திளைக்காத தமிழன் உண்டா. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல். அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. வேர்ச்சொல் வினைமுற்று. ஆன்சர் பி கான். அதுக்கு கண்டேன். அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. வேர்ச்சொல் வினைமுற்று. நடக்கிறது. அடுத்து வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. தவறான வேர்ச்சொல் எதுனா வீழ்ந்தன்றது வீழ்ந்தனல் வினைமுற்று. அடுத்தது சரியான இணையை தேர்க. சரியான இணை எது? ஆன்சர் பி தான். வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். இதான். அப்புறம் மற்றதுக்கு ஆன்சர் என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரஸ்ட்டு, சோஷியல் ஒர்க்கர், அப்புறம் மற்ற 3த்துக்கும் நீங்கள் ஆன்சர் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு விடை தெரிஞ்சா. அடுத்தது கலைச்சொல் அறிதல். பொறுத்துக. கோனிக்கல் ஸ்டோன், மிசில், கம்பைனேஷன், ட்ரெஷரி. ஆன்சர் ஏ 2413. 2413. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல். மிசில் அப்படின்னா ஏவுகணை. கம்பைனேஷன் அப்படின்னா புணர்ச்சி. கம்பைன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் கம்பைனேஷன். நெக்ஸ்ட்டு ட்ரெஷரி. ட்ரெஷரின்னு என்னது? கருவூலம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. எதுனா லேண்ட் பிரேஸ் அப்படின்னா நிலக்காற்று.
அப்போ மற்ற மூணுத்துக்கும் தப்புன்றாங்க இல்லையா, அது என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்ட்ராம் சீ ப்ரீஸ் டெம்பஸ்ட் அப்படின்னா தமிழ் அர்த்தம் என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர், இதுதான் பிறமொழி சொற்கள் கலந்துருக்கு. மற்றதெல்லாம் பிறமொழி சொற்கள் கலக்கவில்லை. பாருங்கள், 7 மின்விசிறிகள் உள்ளன, தங்க கட்டிகள் உள்ளனவா, எழுதுகோள்கள் வாங்கி வா, இதெல்லாம் தமிழ். அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. கவை பொந்து கோப்பு, கவை போந்து கோப்பு, இதெல்லாம் என்னதுன்னா ஒரு மரத்தினுடைய கிளை வகைகள். சண்டு அப்படிங்கிறது காய்ந்த இலை இல்லைங்களா, அப்போ சண்டு தான் வேறு. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. உதித்த என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் ப்ளஸ் மேடை. அடுத்தது 23வது வினா. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. 23, 27 வரைக்கும் சொல்கிறாங்க. பாருங்கள், உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரைவன நூலகங்களே ஆகும். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். இது தரைதளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும். பாருங்கள், 23வது வினா. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம். அடுத்தது கிராமங்களில் இயங்கும் நூலகம் ஊர்ப்புற நூலகம். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 8 ஏக்கர். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம். நூலகம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் ப்ளஸ் அகம். அடுத்து பாருங்கள், சரியானவற்றை எழுது. 28வது வினா. கூற்று. இந்திய தேசிய இராணுவ படை தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். அடுத்து காரணம். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். கூற்று சரி, காரணம் சரி. இதுதான் என்னுடைய விடை. அடுத்தது பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவள் அல்லல், இதுதான் சீதா ஆன்சர். வறுமை பண்பு பிழை நீக்குக. மதியழகன் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினான். அடுத்து சொல் பொருள். சரியான இணை தேர்ந்தெடுக்க. கமுகன் எனது பாக்கு. அப்போ பரி, கரி, சிற்றில், இதனுடைய விடை என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது 32 பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. ஒரு நகரம். பிழை திருத்துதல். சரியான விடையை தேர்ந்தெடு. ஓர் ஊர். சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? அகவற்பா. சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்துள்ளது? அகவற்பா. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் பரணர். 37வது வினா. ஐம்பெரும் காப்பியம் எனும் சொற்றொடரை தன் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார்னா மயிலைநாதர். கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக. முல்லை. கரப்பிடும்பை இல்லார். இத்தொடரின் பொருள் துன்பம் தராத நல்லார். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. சரியான இணையை தேர்க. கல், கால், படி, உடல் உறுப்பு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. விதி, வீதி. விதினா சட்டம், வீதினா தெரு. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக. நான் டேஷ் படிப்பேன், நான் டேஷ் பிடிப்பேன். அதுக்கு பாடம் படம், இதான் என்னுடைய விடையே. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன். வேங்கை என்பதன் இருபொருள் தருக. மரம், புலி. நெக்ஸ்ட். நான் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்தைச் சேர்வேன் டேஷ். என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமானுசர். என்னுடைய விடை பி, ஆனால். நான் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்தைச் சேர்வேன், ஆனால் என் மக்கள்
அனைவருக்கும் நலம் கிட்டும் ராமானுஜர். நெக்ஸ்ட் 45வது வினா, நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால் டேஷ், இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான். விடை பி, ஆனால். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவர்களுக்கோ மோசமான எசமான். நெக்ஸ்ட் 46, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும். விடை ஏ, எத்தனை. தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் டேஷ். விடை எது. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது. நெக்ஸ்ட் 48, இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இருக்கிறது. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள், இதுதான். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், எல்லோரும் வேகமாக எங்கே போகிறாங்க, இது என்னது, பேச்சு வழக்கு. இது எழுத்து வழக்கை எப்படி மாற்றுறாங்கன்னா, எல்லோரும் வேகமாக எங்கு போகிறார்கள் அப்படின்னு சொல்லணும். நிறுத்தக் குறிகள் எது சரியானது. தமிழ், இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. விடை ஏ. நிறுத்தக் குறிகள் எது சரியானது. விடை ஏ, கடல் முத்தினையும் அமிர்தனையும் தருகிறது. நெக்ஸ்ட் 52, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல். காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி. காலிங் பெல்னா அழைப்பு மணி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டுபிடி. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் செய்து ஆன்சரை கண்டுபிடியுங்கள். தமிழில் எப்படியானா, இதே செய்முறையை மீண்டும் செய்து விடையை கண்டுபிடியுங்கள். நெக்ஸ்ட்டு 54, விடை வகைகள். இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை. நிறுத்தக்குறிகள் அறிதல். நிறுத்தக்குறிகள் எது சரியானது. கலாம் ஐயாவை காண்பதா எப்படி. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். மார்ஃபோமி அப்படின்னா உருபன். தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னா மற்றதெல்லாம் ரைட்டு, ஏதோ ஒன்று தான் தவறு. அது எதுன்னு பாருங்கள். டாக்குமெண்ட் அப்படின்னா பணம் கொடுத்துருக்காங்க, இது தவறு. அப்போ டாக்குமெண்ட்னா என்ன, கமெண்டில் சொல்லுங்க பார்ப்போம் சரியான விடைய. கான்சுலேட்னா துணை தூதரகம். பேட்டர்னா காப்புரிமை. கில்டு அப்படின்னா வணிகக்குழு. நெக்ஸ்ட்டு ஓமையால் விளக்க பெறும் பொருள்களுள் பொருந்தாதது தேர்க. விளக்கு இறைத்த நீர் போல, இது என்னது, பயனுள்ள செயல்ன்றாங்க. விளக்கு இறைத்த நீர் போல அப்படின்றது பயனுள்ள செயல் அப்படின்றாங்க. இது என்னது, பயனற்ற செயல் தானே. அடுத்ததெல்லாம் மற்றதெல்லாம் 3 ரைட்டு பாருங்கள். பசுமரு தாணி போல, எளிதில் மனிதில் பதிதல். உடலும் உயிரும் போல, மனமற்ற நட்பு. கிணற்று தவளை போல, உலகம் அறியாமை. இந்த மாதிரி நீங்கள் மற்ற 3த்தையும் படித்தா தான் எது தவறுங்கிறது தெரியும், எது சரிங்கிறது தெரியும். அதனால் மற்ற ஆப்ஷன் நீங்கள் பாருங்கள், வீடியோவை நிறுத்தி பாருங்கள். அடுத்து பாருங்கள், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுக. எலியும் புனையும் போல, பகைமை. எவ்வகை வினா, கவிதா உரைப்படித்தால், செய்வினை. அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக. அப்துல் நேற்று வருவித்தான். பிறவினை வாக்கியம், அப்துல் நேற்று வருவித்தான். பித்தின் வந்த பிறவினை தான், ஓகேவா. அடுத்து அகரவரிசைப்படை சொற்களை சீர் செய்தல். கம்பளம், காக்கை, குன்று, செங்கடல், தேங்காய். இதில் என்னது ஆன்சர், அகரவரிசை. அடுத்து கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. ஆன்சர் டி. இதுக்கும் டி தான் ஆன்சர் வந்திருக்கு, இதுக்கும் டி தான் ஆன்சர் வந்திருக்கு. அன்பு, ஆற்றல், இன்பம், ஈடு, உணர்வு. வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை கண்டறிக. படு. வினையாளனின் பெயர் என்னது, பாடியவள். நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லின் தொழில்பெயரை கண்டறிக. கான், காணுதல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும், இரக்கம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு ஆகிய சொற்களில் எதனை குறிக்கும், கதிரவன். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வாயு, தென்றல், வலி, புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது. தேர்ந்தெழுதுக. காற்று. 69, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடிலிருந்து சரியான இணையை தேர்வு செய்க. கொடு, கோடு. கொடுனா கொடுத்தல், கோடுனா நேராக வரைதல். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக.
1 3 தான் சரின்றாங்க. ஓகேவா? வாடைக்காற்று வீசியது, வெயில் சட்டென தணிந்தது. அடுத்து மரபுப்பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். ஆன்சர் சி. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் எதுனா பஞ்சு தான் பொருந்தாதது, மற்றதெல்லாம் வல்லினம் வருது. குசுடுதுபுரு, பஞ்சுங்கிறது குசுடுதுபுரில் வரல, அதான் என்னது பொருந்தாத சொல். நெக்ஸ்ட்டு பொருந்தாத சொல்லி கண்டறிக. எஃகு தான் பொருந்தாதது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வானம் ப்ளஸ் அளந்தது. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை ப்ளஸ் பொருள். என்றென்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று ப்ளஸ் என்றும். வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். விடை சி, வாசல் அலங்காரம். நெக்ஸ்ட்டு 78. ஒருமை பன்மை பிழை நீக்குக. சரியான தொடரை தேர்வு செய்க. இவை பழங்கள் அல்ல. சொல் பொருள் பொருத்துக. பாருங்கள். தெளிவு, ஓதல், உவசமம், பேர்தற்கு. விடை ஏ 2413. 2413 அப்படின்னா தெளிவு அப்படின்னா நற்காட்சி, ஓதல் நல்லறிவு, உவசமம் அடங்கியிருத்தல், பேர்தற்கு அகற்றுவதற்கு. அடுத்து சொல்லும் பொருளும் பொறுத்துக. குந்த, மிசை, கந்தம், விசனம். ஆன்சர் பி 2413. 2413 பாருங்கள். இதுக்கு ஆன்சர் குந்த அப்படின்னு உட்கார, மிசை அப்படின்னா மேல், கந்தம் மனம், விசனம் அப்படின்னது கவலை. விசனம் அப்படின்னா கவலை. இங்கே பாருங்கள். ஆன்சர் ஏ வந்திருக்கு 2413. இதில் ரெண்டாவது பொறுத்துக்கிற ஆன்சர் பி வந்திருக்கு. அதே 2413 தான் வந்திருக்கு பாருங்கள். அடுத்து பார்ப்போமா? வாங்க அடுத்த வினாக்கு போகலாம். எவ்வகை தொடர்? பூக்களை பறிக்காதீர். கட்டளை தொடர். அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு உயரமான மரம்? உணர்ச்சி தொடர். சொல்லின் கூட்டப்பெயர் காண்க. பழம், பழங்கள். சரியான கூட்டுப்பெயரை தேர்வு செய்க. ஆடு, மந்தை. ஆடு மந்தை சொல்லுவாங்க இல்லையா, அது ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட் பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என்று விருந்தோம்பல் சிறப்பு விளக்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் அப்படின்னு சொன்னது எது? நற்றிணை. கலைச்சொல் அறிக. சாலின் சாயில் கலர் நிலம். சலினி சாயில்னா கலர் நிலம். நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிக. ஏசியன் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம். ஏசியன் லிட்ரேச்சர்னா பண்டைய இலக்கியம். நீங்கள் மற்றதுக்கு கண்டுபிடிங்க. நாட்டுப்புற இலக்கியம், செவ்விலக்கியம், பக்தி இலக்கியம் இருக்குங்களா, இதுக்கு ஆங்கில வார்த்தை கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் கலைச்சொல் அறிக. சரியான இணை தேர்ந்தெடுக. அப்போ நம்ம என்னது? மற்றெல்லாம் தவறு, ஏதோ ஒன்று தான் சரியாக இருக்குது. டவுன்லோடு அப்படின்னா பதிவிறக்கம். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. மற்ற மூணுத்துக்கும் ஏபிடி இருக்குங்களா? ஆமாம். மிசில், லான்ச் வைக்கிள், நாட்டிக்கல் மைல், இதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தை கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி கமெண்ட்ல எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இருபொருள் தருக. அலை, கடல் அலை, அலைந்து திரிதல். இருபொருள் தருக. ஆறு, ஆறுன நதி, எண். நெக்ஸ்ட்டு மரபு பிழையை தேர்வு செய்க. சேவல் கூவும். மரபு பிழையற்ற தொடர் எதுனா சேவல் கூவும். அப்போ பிசிடிக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சரியான இணைப்பு சொல். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது. டேஷ் பாட்டின் மூல ஊற்றே நீதான். விடுபட்ட இணைப்பு சொல்லுது ஏனெனில். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்று நீதான் அப்படின்றாங்க. அடுத்து 93வது வினா. நிறுத்தக்குறிகள் அறிதல். எதுனா ஆன்சர் ஏ தான் சரி. யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது. நெக்ஸ்ட்டு 94. ஊர் பெயரின் மறுவை கண்டுபிடிக்க. புதுக்கோட்டை, புதுகை. 95. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. திருநெல்வேலி, நெல்லை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுச்சேரி, புதுவை. 97. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மாடுகள் இப்பொழுது புல் மேய்கின்றன. நிகழ்காலம். பொருத்தமான காலத்தை
எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணன் பாடுகிறான் நிகழ்காலம். பொருத்தமான களத்தை எடுத்து எழுதுக. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணைனா சரியானது நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். மற்றெல்லாம் தப்பு. எது என்ன தப்புன்னு கண்டுபிடிங்க. கண்ணன் படித்தான் இறந்த காலம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு விடையை கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். மற்ற 3த்துக்கும் விடை. பூவிழி கோலம் வருகிறாள். ஊட்டமிகு உணவு உண்பார். பொது அறிவு நூல்களை தேடி படிக்கின்றார். இதுக்கெல்லாம் என்ன காலம் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நீத்து பாகம் குடிக்கவா. ஆன்சர் மேல்கஞ்சி குடிக்கவா. இது வரைக்கும் தமிழில் 100 வினாக்கள் பார்த்தாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.